ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பார்த்துருப்பீங்க. ஜொமேட்டோ வீடியோ போடாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஜொமேட்டோ வீடியோ ஸ்டாப்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் வராதுன்னு போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து மேலிடத்துல மிரட்டுறாங்களா வீடியோ போடக்கூடாதுன்ட்டு, இல்லை டிஎல் வந்து உங்களை வந்து எதுவும் சொல்கிறாங்களா? அதில் வந்து அதிக கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎல் தான் வந்து பேசியிருந்தாங்க. ஏன்பா ஜொமேட்டோ வீடியோ போடாததுக்கும் டிஎலுக்கும் என்னப்பா சம்மந்தம்? நான் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நான் போடுவேன் வீடியோ. நல்லது நடந்தாலும் போடுவேன், கெட்டது நடந்தாலும் போடுவேன், எனக்கு பிரச்சனை நடந்தாலும் போடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டிஎல் மிரட்டினா அதை மட்டும் நான் போட மாட்டேனா? ஸோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எந்த டிஎல்லும் வந்து ஒரு டெலிவரி பார்ட்னரை மிரட்ட மாட்டாங்க, நல்லா நினச்சிக்கோங்க. எந்த டிஎல்லும் வந்து ஒரு டெலிவரி பார்ட்னரை மிரட்ட மாட்டாங்க, மிரட்டவும் முடியாது. ஓகேயா? ஸோ நீங்கள் அதனால் வந்து அப்படியே ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ஒன்றுமே இல்லை, உங்கள் மேல் இடத்துலேருந்து ப்ரெஷரு, அப்புறம் வந்து ப்ரைவேட் எப்படி சொல்லிங்க, ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால வந்து ப்ரைவேட் கம்பெனின்னு போட்டு, ஓகே அவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்லலாம். ஓகேவா? ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயர்ஸ்க்கு ஒருக்கா, இல்லைனா வந்து அவங்க சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து 1 இயர்க்கு ஒருக்கா, அப்படி இல்லைன்னா ஒரு 3 இயர்ஸ் ரொம்ப வியூஸ் போகாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு வீடியோ பண்ணுவாங்க. நம்ம சேனலில் இனிமேல் வீடியோவே வராது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அது ஜொமேட்டோ அப்படிங்கிறத வச்சுட்டு, ஓகே ஜொமேட்டோ வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் வராது அப்படின்ட்டு நான் போட்டேன். பட் அதுக்கு வந்து நான் பெருசாக வியூஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் பெருசாக வியூஸ் கிடைக்கல. ஓகேவா? அதான் உண்மை. ஆனால் இதில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து இன்னொரு ரீசனும் இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது சொல்லிடுறோம் ஓப்பனாக. அதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் லாஸ்ட் டைம் அதில் ஒரே ஒருத்தர் கமெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இந்த நோ ஹெல்மெட் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஹெல்மெட் அங்கே வந்து வர்றவங்களுக்கு ஹெல்மெட்டும் ப்ளஸ் ஃபுட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து தரலைங்க. என்ன தரல, ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு ஹெல்மெட் தரல. அந்த ஊர் எனக்கு கோவம் தான். அதான் முழுக்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஏன்னா இவங்களை நம்பி நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு வெறும் 3 பேருக்கா, ஆமாம் லேடிஸில் 3 பேருக்கு நினைக்கிறேன், ஜென்ஸில் 2 பேருக்கு, அதில் மொத்தமாக 5 பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த காரணத்துக்காக வந்து இவங்க 5 பேருக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் மற்றவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ரிசல்ட் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அந்த ஒரு இப்போ நம்ம ஒருத்தர் நம்பி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்களை ஜொமேட்டோவை நம்பி போகிறோம், ஜொமேட்டோ டிஎல் வந்து வராங்க. ஓகே, அந்த இடத்துக்கு போனால் அங்கே வந்து நமக்கு ஏமாற்றம் தரும்போது வந்து அப்போ இவங்க என்னதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இதில் வந்து ஓகே ரைட், இனிமேல் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி மனசில் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஓகேவா? சரி, அப்புறம் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜொமேட்டோ ஓட்டுறத அப்பப்போ வந்து ஃபுல் டைம் ஓட்டுறத பீக் டைம் ஓட்டுவேன், 2 பீக்கும். இப்போ வந்து ஜொமேட்டோ பீக் டைமே இப்போ ஓட்டுறதே இல்லை, விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, நான் லாஸ்ட் டைம் வந்து ரேப்பிடோ தான் ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாதுங்க, ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கு. ஜொமேட்டோவில் வந்து நீங்கள் அடுத்து நான் எப்போ ஓட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எனக்கு ஜொமேட்டோவில் வந்து ஆஃபர் ஒன்று போடுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சும், கண்டினியூஸாக ஜொமேட்டோ ஓட்டாமல் விட்டோம்னா 1 மந்த் அதுக்கு மேலே ஓட்டாமல் விட்டோம்னா நமக்கு வந்து ஆஃபர் ஒன்று போடுவாங்க. அந்த ஆஃபர் எப்போ போடுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஜொமேட்டோ வீடியோஸ் வரும். அது வரைக்கும் வராது. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து ஓட்டினோம்னா நமக்கு வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி ஓட்டின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து நமக்கு எந்த ஒரு ஆஃபரும் வராது. நார்மலாக இருக்கிற ஆஃபர் தான் வரும். என்ன, எனக்கு மெடல் வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரௌன்ஸு கீழே இருந்துச்சு, அதே மாதிரி ப்ளூவில் இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா மெடலுமே இறங்கிடும், எல்லா ஸ்டாருமே வந்து குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுதான் நமக்கு வேலை இனிமேல். அது வரைக்கும் வந்து இதர வீடியோக்கள்லாம் வரும். ஓகேங்களா? இதர வீடியோக்கள் அந்த மாதிரிலாம் வரும். நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிட்டு வந்த வீடியோலாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. கோப்ரோவில் எடுத்திருந்தேன். ஸோ கோப்ரோவுக்குன்னு ஒரு சின்ன வேலைகள் இருக்குது, அதை ஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்ம நல்லா வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஜொமேட்டோ அப்டேட் வந்து நான் கொடுக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து ஜொமேட்டோ அப்டேட் வந்து இனிமேல் நான் ஓட்டினதுக்கப்புறம் கண்டினியூஸாக கொடுக்குறேன். இப்போ நிறைய வந்து மாற்றங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தூக்கிட்டாங்க. சூப்பர் கிக்ஸ் எல்லாம் காணும்னு கேட்டாங்க நேற்றுக்கு லைவில். ஆமாம், செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்பில் சூப்பர் கிக்ஸை காணும், இல்லை தான்.
என்ன தூக்குனாங்க எது காரணம் தெரியல. இவங்க என்னாச்சும் ஒன்று கொண்டு வருவாங்க. ஆனால் அதை தூக்குனாங்கன்னா எதுக்கு ரீசன் என்ன ரீசன் சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் அவங்கள இஷ்டத்துக்கு அவங்களே தூக்கிப்பாங்க. ஓகேவா? ஓகே, எல்லாத்தையும் பற்றி நம்ம ஜாயின் பண்ணி ஓட்டும்போது, மறுபடியும் இந்த ஜொமேட்டோவில் ஓட்டும்போது கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேசுகிறேன். இன்னொரு கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க, ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்களான்னு கேட்டாங்க. அட கடவுளே! நண்பா ஒன்றே சொல்லட்டுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன நடந்தாலும் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஜொமேட்டோவில் நான் போகிற வரைக்கும் அந்த வீடியோ என்ன நடந்தாலும் அதுக்கு வேணால் வீடியோ நமக்கு ரிப்ளை வீடியோ இருக்கும். ஓகேவா? என்ன சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, சஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கான வீடியோ இருக்கும். என்ன காரணத்துக்காக அது ஓட்டாமட்டேன் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வந்து இருக்குன்னா, இது யூடியூப் சைடு நாங்கள் பண்ணுறது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து அப்படி வந்து வச்சுருந்தேன். பட் வந்து பெரிய லெவலில் அதுவுமே வியூஸ் போகலை. 600 வியூஸ் தான் போயிருச்சு. அதுக்கு மேலே அது வியூஸே போகலை. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க ஜொமேட்டோ வீடியோஸ் அப்டேட் இல்லை அப்படின்ட்டு. பட் மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட் வந்து மறுபடியும் வந்து கொண்டு வரேன். ஓகேவா? நான் ஓட்டினதுக்கப்புறம் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டு இருங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருப்போம், கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோஸ். அதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைப் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து லாங் வீடியோ அண்ட் லென்த் வீடியோ ஜொமேட்டோ வீடியோஸ் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவும் கொஞ்சம் பேர் பார்ப்பீங்க. ஸோ அப்பப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் வரும் கொஞ்சம் 90s கிட்ஸோட மெமரிஸை வந்து நானே எடுத்து மறுபடியும் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 90s கிட்ஸோட மெமரிஸை நம்மளே வந்து மறுபடியும் க்ரியேட் பண்ணி உருவாக்கி அதை வீடியோவை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே கூட பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் நான் வந்து ஜொமேட்டோக்கு பதிலாக ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி தான் ஓட்ட போகிறேன். சப்போஸ் எனக்கு ஜொமேட்டோவில் அந்த ஆஃபர் கொடுக்கவே இல்லை, அந்த 1 மாதத்துக்கு மேலே நான் கண்டினியூஸாக ஓட்டாமல் விட்டு எனக்கு வந்து அந்த ஆஃபர் கொடுக்கவே இல்லைன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு பதிலாக நம்ம ஸ்விக்கியை வந்து ஜாயின் பண்ணி ஓட்டிடுறோம். ஸ்விக்கி ஐடியை வந்து இது பண்ணிவிட்டு அதில் ஓட்டிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அதுதான் நம்ம அடுத்து ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் வந்து ஏதாச்சும் இது பண்ணலாம். ஓகே, நீங்கள் இன்றைக்கி என்ன ஓட்டினீங்க தெரியல, ஜொமேட்டோவா ஸ்விக்கியான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானோட போர் போய்கிட்டு இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம இந்திய ராணுவர்களுக்கெலாம் ஒரு பெரிய சல்யூட் இது பண்ணிப்போம். ஏன்னா அவங்க தான் நம்மளை பாதுகாத்துட்ருக்காங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஓகே, இன்றைக்கி கூட ஒரு ராணுவ வீரர் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. ஓகேவா? அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கள். நம்ம இந்திய ராணுவத்துக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நமக்காக எல்லையில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. போரை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக முடிச்சிட்டாங்கன்னா ஸோ நமக்கு வந்து சேஃப், அவங்களும் நம்ம சேஃப், நம்ம நாடே வந்து ரொம்பவும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. பாய்.